நண்பர்களே, இட்மொலூஸ்மோ பார்க்கிறீர்கள். இன்று திட்டம் பகிர்கின்றேன். இதன் மூலம் நீங்கள் 2 வாரத்தில் 7 கிலோ எளிதில் இழக்க முடியும். முதலீடு இல்லாத உடல் நலன் திட்டம். இந்த திட்டத்தில் உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய சமையல் தேர்வுகள், சந்தையிலிருந்து வாங்க வேண்டியதில்லை. தனித்த பட்ஜெட் தேவையில்லை, பூஜ்ய பட்ஜெட். அண்மையில் பல கிளையன்கள் ஆரோக்கியம், பேர்மதி எடை குறைப்பு திட்டத்தை பின்பற்றிய அவர்கள் பெரிய வெற்றி பெற்றனர். நீங்கள் கூட இந்த தனிப்பயன் எடை குறைப்பு திட்டத்தை பின்பற்றி வெற்றி பெற முடியும். என்னை EATMORALOACMOR7 ரீச்மெயில் யூடில் மெயில் செய்யவும் அல்லது கொடுக்கப்பட்ட எண்ணில் வாட்ஸ்அப் செய்து எடை குறைப்பு பயணத்தை துவங்கலாம். நாம் பூஜ்ய பட்ஜெட் உடல் நலன் திட்டம் தொடங்கி 2 வாரத்தில் 7 கிலோ இழக்க முடியும். காலை விடியலுக்கு துவங்க உங்களுக்கு பல விருப்பங்களை நான் தரப்போகிறேன். முதல் விருப்பம், காலை விடியலுக்கு ஏஜ்வைன் அல்லது ஜீரா குடிக்கலாம். இரண்டும் உங்கள் வீட்டில் எளிதில் கிடைக்கத்தக்கவை. இதன் மூலம் உங்கள் காலை குடிக்கும் பானத்தை எளிதாக தயாரிக்க முடியும். இங்கே ரெசிபியை பயன்படுத்தி நீர் சேமிப்பு மற்றும் வீக்கம் மிக வேகமாக அகற்ற முடியும். இரண்டாவது, நீங்கள் நீம் அல்லது கிராம்பு நீரை குடிக்கலாம். இந்திய சமையலறைகளில் எளிதாக கிடைக்கும். ஆகவே எளிதில் கொதிக்கவும். 1.5 கண்ணாடி நீரில் இலைகளை ஊற்றி உங்கள் காலை நேர பானமாக பருகலாம். மலர்ப்பிற்கு பயனுள்ள தேநீர் இரத்த சுத்திகரிக்கும். கிராம்பு அல்லது லாங் நீர் குடிக்கவும். செய்முறை இங்கே. தேக்சிகரணத்தில் விரைவாக உதவும். PCOS-க்கு சிறந்தது. இப்போது நமது பூஜ்ய விலையில் பல காலை உணவு விருப்பங்களை தரலாம். எளிய வீட்டில் தயாரிக்கக்கூடிய சமையலறை அடிப்படையிலான காலை உணவுகள் எடை குறைக்கும். முதல் விருப்பம், பீட்ரூட் போஹா. இப்போது இந்த செய்முறை மிகவும் பிரபலமாகி எடை குறைப்பில் அனைத்து அளவிலும் சிறந்தது. இந்த காலத்தில் பீட்ரூட் பருவம் எளிதில் கிடைக்கின்றது, இரும்பு தருகிறது. செய்முறை இங்கே உள்ளது. காலை உணவுக்கான இரண்டாவது விருப்பம், வெர்மிசெல்லி புலாவ். செய்முறை இங்கே. கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் இங்கே வேக வைக்காத பொருளை பயன்படுத்துகிறேன். நீங்கள் வேக வைத்திருந்தால் அதையும் பயன்படுத்தலாம். அதன் வண்ணம் மாறும் வரை சுமார் 5 நிமிடங்கள் வதக்குகிறேன். பிறகு அதே பானில் கொஞ்சம் முந்திரி சேர்த்து வதக்கவும். அவற்றின் வண்ணம் மாறிய பிறகு குறைந்தது 2 நிமிடங்கள் வதக்கவும். இப்போது இந்த கடாயில் சிறிது எண்ணெய் ஊற்றுகிறேன். அதில் நெல்லிக்காய் விதைகள் சேர்க்கப் போகிறேன். இஞ்சி, நறுக்கிய பச்சை மிளகாய்கள், கறி இலைகளை சேர்க்கிறேன். இதற்காக வெங்காயங்களை சேர்த்து நன்கு வதக்கப் போகிறேன். 2 நிமிடங்கள் வதக்கி அனைத்து காய்கறிகளையும் சேர்க்கப் போகிறேன். இங்கு பல பருவகால காய்கறிகளை நிரப்பி சேர்ப்பது முக்கியம். வேர்மிசெல்லி. இதற்கு இங்கே மிளகாய், நன்கு நறுக்கிய உருளைக்கிழங்கும் பருவத்தில் எளிதில் கிடைக்கும் காரட்டுகளையும் சேர்க்கிறேன். அனைத்தையும் நன்கு கலத்து சுமார் 5 நிமிடங்கள் சமைக்கிறேன். அவை நன்கு வெந்த பிறகு இதற்கு நான் என் அனைத்து மசாலாக்களையும் சேர்க்கப் போகிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி மசாலாக்களை சேர்க்கலாம். பின்னர் நான் இங்கே வதக்கிய வெர்மிசெல்லியை சேர்க்கிறேன். தண்ணீரையும் சேர்க்கிறேன். சுமார் 2 கப் தண்ணீர் சேர்க்க மூடி வைத்து 10 நிமிடங்கள் சமைக்கவும். வெர்மிசெல்லி நன்கு வெந்த பிறகு இதற்கு நான் என் வதக்கிய பட்டாணியை சேர்க்கிறேன். பின்னர் சுவையான வெர்மிசெல்லி புலாவ் தயார். உங்கள் வெர்மிசெல்லி புலாவை ரசிக்கவும். சுமார் 200 கிராம் போதுமானது. நல்ல எடை குறைப்பு விளைவுகளும் நலத்தை உணரச் செய்யும். நீங்கள் இந்த காலை உணவு விருப்பங்களை உங்கள் தேநீர் அல்லது காபியுடன் உங்கள் விருப்பப்படி சாப்பிடலாம். ஆனால் அதில் எந்தவொரு வகையான சர்க்கரையும் சேர்க்க வேண்டாம். நாம் எல்லா நிலைகளிலும் சுத்தரிந்த சர்க்கரை வைத்திருப்போம். இது உங்களின் கடைசி ஆரோக்கிய காலை விருப்பம். நீங்கள் வாழைப்பழ ஷேக் குடிக்கலாம். பாசிப்பழங்கள் சமையலறைகளில் எளிதில் கிடைக்க. 1 வாழைப்பழம், 1 பால் சேர்க்கவும். அதை உருக்கவும். சர்க்கரை சேர்க்க வேண்டாம். வாழைப்பழம் அதிக சர்க்கரையை கொண்டுள்ளது. நேரடியாக உட்கொள்ளுங்கள். காலை மற்றும் மதிய உணவிடையே குறைந்தது 1.5 லிட்டர் அரை வெப்ப நீர் உறுதி செய்யுங்கள். இது உங்கள் முழு நாளிற்கும் 3 லிட்டர் நீரை விரைவில் நிறைவேற்ற உதவும். இப்போது உங்களுக்கு காலை இடை உணவுக்கான விருப்பங்களையும் வழங்குகிறது. முதல் விருப்பம், உங்கள் இடத்தில் இருந்தால் 2 துண்டு உலர் தேங்காய் குடிக்கலாம்.
தேங்காய்கள் நீர் மட்டுமல்ல, மேலும் உங்கள் தோல் முடிக்கு நன்மைகள் தருகின்றன. நலமுள்ள நார்ச்சத்து கொண்ட இடை உணவுகள் பெற உதவ நாளை வயிறு சுத்தமாகும். இதை கொள்ள முடியாவிட்டால் எப்போதும் தேங்காய் நீரால் மாற்றலாம். புதுமையான தேங்காய் நீர் முதன்மை. எந்த ஒரு தொகுப்பிலும் பயன்படுத்தாதீர்கள். இப்போது எடை குறைக்க எவ்வாறா இலவச மதிய உணவு விருப்பங்கள் தொடர்கின்றன. முதல் விருப்பம் பாசன் சீலா செய்முறை சேனலில் உள்ளது. எளிமையாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இயற்கையில் குளூட்டன் இல்லாது எல்லா சைவங்களுக்கும் உயர் புரதம் அல்லது நீங்கள் இயல்பான சாதாரண தோசைகளை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் விருப்பப்படி தேங்காய் சட்னி, சாம்பார் அல்லது ரசுடன் 2 தோசைகள் எடுத்துக்கொள்ளலாம். மசாலா தோசையை எந்த வடிவத்திலும் பயன்படுத்த வேண்டாம், ஏனெனில் அதிக கலோரி. எப்போதும் சாதாரண தோசையை முன்னுரிமை கொடுக்கவும். தேங்காய் சட்னி தோசையுடன் நிச்சயமாக ருசிகரமாக இருக்கும். நுழைந்து வரும் எங்கள் அடுத்த சலுகை இல்லாத மதிய உணவு விருப்பமாக நீங்கள் வெஜி புலாவை பயன்படுத்தலாம். என் புலாவின் முறையில் நான் மிகவும் சற்று அரிசி மற்றும் அதிக காய்கறிகள் சேர்த்து புலாவில் அனைத்து பருவ காய்கறிகளையும் பயன்படுத்துகிறேன். இதனை நீங்கள் எளிதாக பின்பற்றலாம். என் சேனலில் மற்றும் அனைத்து வழிகளிலும் உணவு ருசிகரமாக இருக்கும். உயர் நார்ச்சத்து, உயர் புரதம் மற்றும் நார்ச்சத்து உள்ளடக்கம் மிகச் சிறந்தது. அதற்கே கூடுதல் உங்கள் விருப்பப்படி ரொட்டி அல்லது காரியையும் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் அடுத்த சலுகை இல்லாத மதிய உணவு தேர்வாக உள்ளது. வேகமாக எடை குறைக்க விரும்பும் அனைவருக்கும் இந்த டைட் திட்டத்தில் நீங்கள் எப்போதும் உங்கள் சிலா அல்லது அரிசியை சாலட் கொண்டு மாற்றலாம். சலுகை இல்லாத சாலட் செய்ய நீங்கள் வெந்த ராஜ்மா, கருப்பு அல்லது வெள்ளை சனா 100 கிராம் பயன்படுத்த வேண்டும். சீரகத்தக்காளி, தக்காளி, வெங்காயம், கீரை சேர்த்து சாலட் செய்து ஹங்கர் ட்ரெஸ்ஸிங் அளிக்கவும். எளிய தயிர் ட்ரெஸ்ஸிங் சுவையானது மற்றும் மிகவும் நிறைவேற்றுகிறது. இந்த மதிய உணவு உண்ணும் போது குறைந்தது 5 முதல் 6 மணி நேரம் பசிக்கவில்லை என்று உணருவீர்கள். எடை குறைப்புக்காக மதிய மாலை சிற்றுண்டிகளை முன்னெடுத்து முதலாவது விருப்பம் அனைத்து தேநீர் அல்லது காபி ரசிப்பவர்களுக்கு. விருப்பப்படி தேநீர் அல்லது காபி உண்டு கொள்ளலாம், ஆனால் சர்க்கரை சேர்க்காததை உறுதி செய்யவும். எடை குறைப்பு விளைவுகளை கவனிக்க வேண்டும். என்ன ஏற்பாட்டுடன் எந்த பருத்திய சர்க்கரையும் தவிர்க்கப்படும். 30 கிராம் வதக்கிய பயத்தை நீங்கள் அதற்கு கூடுதலாக உண்டு கொள்ளலாம். சாத்தியமாயினால் நீங்கள் எப்போதும் 10 ஊற வைத்த பாதாளங்களை உண்ணலாம். எங்கள் பில்லில்லா இரவு உணவுக்கு முதல் விருப்பம் எனது தக்காளி சூப். இந்த சூப் உங்களுக்கு சமையலறையில் உள்ள அனைத்து காய்கறிகளையும் சுவையாக பயன்படுத்த உதவும். சுவையாகவும் உள்ளது. தக்காளி சூப்பின் முழு செய்முறை இங்கே. ஒவ்வொரு விதத்திலும் ஆரோக்கியம், குளிரூட்டும் மற்றும் ஊட்டச்சத்து. எங்கள் அடுத்த விருப்பத்திற்காக அங்கு உள்ள அத்திரியர்களுக்கு முட்டை உண்கிறீர்களெனில் இரவில் 3 வெள்ளைகள் எடுத்துக் கொள்ளவும். நீங்கள் எப்பொழுது இதிலிருந்து ஒமேலட் செய்யலாம். உப்பு சேர்க்காதீர்கள். இரவு உணவில் உப்பு எப்போதும் நீர் தாமதத்தை அல்லது ஏதேனும் வீக்கம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எடையை குறைக்கும் போது இரவு உணவின் போது உப்பை எப்போதும் சேர்க்காமல் இருங்கள். குறைந்த பட்ஜெட்டில் இரவு உணவுக்கான கடைசி விருப்பம் பழம். இரவு உணவாக பைனாப்பிள், ஆப்பிள் சேர்க்கலாம். உங்கள் எடை குறைப்பு இரவு உணவாக இதை தேர்வாக பயன்படுத்தலாம். இதில் 2 தேக்கரண்டி அரை வெப்பம் தயிரையும் சேர்க்கலாம். உங்கள் பழ பாத்திரத்துக்கு இந்த பொருள் ஒரு சிறந்த நிரப்பாக இருக்கும். எடை குறைப்புக்கான எங்கள் தூங்கும் நேர பானம் மிகவும் முக்கியம். அதற்காக மீண்டும் 1 கப் அஜ்வைன் நீரை எடுத்துக் கொள்ளலாம். இப்போது இந்த நீர் தாமதத்தை முழுமையாக அகற்ற உதவுகிறது. 5 பிரச்சனைகள் அல்லது முழு நாளும் ஏற்படும் வீக்கங்களை அகற்ற காலை நேரத்தில் நீங்கள் விரைவாக புதுப்பிக்க உதவுகிறது. இது அனைத்து கொள்கலன்களையும் மிகவும் எளிதாக அகற்றுகிறது. இந்த டைட் திட்டத்துடன் தவறாமல் 3 முதல் 4 வரை லிட்டர் வெப்பநீர் குடியுங்கள். காலை முதல் மத்தியானம் 1.5 லிட்டர், மதியம் இரவிலும் 2 லிட்டர். எடை குறைப்பு ஆலோசனைக்கு மின்னஞ்சல் அனுப்பு. EATMORELOACAMORE7 ஜிமெயில் இல் மின்னஞ்சல் செய்ய அல்லது இல் தொடர்பு கொள்ளவும். இந்த வீடியோ பிடித்தால் லைக் செய்யவும். கேள்விகள் இருந்தால் கருத்து இடவும். என் இன்ஸ்டாகிராமை பின்தொடர்ந்து வீடியோக்கள், உணவு, எடை குறைப்பு பகிர்வுகளை பெறுங்கள்.
என் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேன். அதுவரை ஆரோக்கியமாகவும் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இருங்கள்.